வணக்கம் நண்பர்களே. 2026 வைகாசி மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். சிம்ம ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. சமீபகால மாதங்களாக சிம்ம ராசிக்காரங்க நிறைய சிக்கலான விஷயங்களை பார்த்து வந்திருப்பாங்க. மனசளவில் கூச்சல் குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ தான் அந்த மாதிரியான சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த மாதம் அதில் கொஞ்சம் கூடுதல் பலத்தை சேர்க்கக்கூடிய வகையிலேயே உங்களுக்கு கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. அஷ்டமத்தில் சனியும் ராசியில் கேதுவும் இருக்கக்கூடிய நிலைகள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கலான விஷயம்தான். பட் அதே நேரம் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் இது வரைக்கும் மறைவு ஸ்தானத்தில் இருந்ததுனால இந்த மாதிரியான சிக்கல்கள் தொடர்ந்து இருந்து வந்தது. இப்போ மாத கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதகமான விஷயங்கள் இந்த மாதம் எதுவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் சிம்மராசிக்காரங்க காரிய சிறப்பு வாழ்ந்த விஷயங்களை செயல்பட்டு வருவீங்க. காரியத்திலே கருத்தாக இருந்து வருவீங்க. முடியாத விஷயங்கள் முடித்து காட்டக்கூடியதில் திறமை பெற்றவங்களாக அமைவீங்க. பல நாட்களாக கிடப்பிலே போட்ட இந்த விஷயங்களை கூட மீண்டும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும். ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் காரிய ரீதியான நன்மைகள் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. பிரயாணங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் நன்மைகளே இருக்கும். நிதானமாக மட்டும் இருங்க. ஆன்மீக விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும். பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் வழக்கத்துக்கு மாறு சற்று அதிகமாக பேசக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ரொம்ப காலமாக சிம்மராசிக்காரங்க அவங்க இயல்புக்கு மாறாக அவங்க பேசுகிறதையே கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. இந்த மாதம் எதற்கும் தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வழக்கமான பேச்சுக்களை எதிர்பார்க்கலாம். பதிலுக்கு பதில் கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாகவே இருக்கும். நிறைய ரிலேட்டடாக எதிர்பாராத நன்மைகள் ஆதாயங்கள் போன்ற விஷயங்கள் உண்டு. இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் பண தேவைகள் உங்களுடைய பையை நிரப்பும். அஷ்டமச்சனி ஆரம்பித்ததுலேருந்தே இந்த பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இந்த மாத அமைப்பு ஏதோ ஒரு வகையில் பணம் உங்கள் தேவையை பூர்த்தி செஞ்சுட்ருக்கோம். அதனால் பொருளாதார விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நன்மைகள் எதிர்பார்க்கலாம். கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாகவே இருக்குது. இது சார்ந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவும் செய்யும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே இருந்துட்டு வருவாங்க. குறிப்பாக பெற்றோர்களாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் இவங்க வகையில் ஒரு சாதகமான அமைப்புகள் ஒத்துழைப்பு போன்ற விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கும். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகிரகமாக இருக்குது. சூழ்நிலையை பார்த்து அனுசரிச்சுக்கோங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் நீண்ட நாட்களாகப்பட்ட கஷ்டங்கள் வீண் போகல் அப்படிங்கிற விஷயங்களை இந்த மாதம் பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஸோ ஓவராலாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சில மாதங்கள் ஒப்பிடும்போது இந்த மாதம் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. சனிக்கேதுவனுடைய தொந்தரவு ராசிக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. எதையும் கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணாதீங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.